وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام. الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد. எனரும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பை உறவுகளை, ரமதானை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்மைகள் பூத்து கொலுங்கும் ஒரு மாதமாக, பரக்கத்துக்களை வாரி வழங்குகிற மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமதானை எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். ரமதானை அடைவதென்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பமாகும். ரமதான் பற்றிய நிறைய தகவலை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு ரமதானுடைய காலத்தில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு அமலாகிய ஜகாத்துல் ஃபித்ர், ஃபித்ருடைய ஜகாத் சம்பந்தமாக, ஃபித்ரா என்று நாங்கள் சொல்லுவோம், இது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் ஒரு நோன்பை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி ஃபித்ர், அதாவது நோன்பை பூரணப்படுத்தின பின் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நோன்பாளிக்கு, அந்த மூமினுக்கு அல்லாஹு தஆலா இந்த கடமையை வாஜிபாக இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். இது ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடாகும். ஒரு மனிதன் நோன்பை பூரணமாக பிடிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பை அவன் பூரணமாக பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். இந்த நோன்பை நான் பூரணமாக பிடித்து முடித்து விட்டேன் என்பதற்காக வேண்டி இந்த ஜகாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஃபித்ர் என்று இணைத்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே நோன்பாளி இதை நாங்கள் பூரணமாக நோன்பை நோற்ற பிறகு எங்களுடைய நோன்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஃபரதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் அல் ஃபித்ரி துஹரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபத் வ துஅமத்தன் லில் மசாகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். என்ன காரணம் என்று சொன்னால், நோன்பாளினுடைய நோன்புக்கு தூய்மையாகவும், நோன்பாளிக்கு தூய்மையாகவும் வீண் வார்த்தைகள், வீண் செயல்கள், வீண் களியாட்டங்கள் போன்ற விடயங்களில் இருந்து ஒரு தூய்மையை படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு நோன்பாளி தான் அறிந்தும் அறியாமலும் சில வீணான செயல்களை செய்திருந்தால், வீணான வார்த்தைகளை பேசியிருந்தால், இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜகாத்துல் ஃபித்ர் என்ற வணக்கத்தின் மூலம் அல்லாஹ் அதை தூய்மைப்படுத்துகிறான், நோன்பை தூய்மைப்படுத்துகிறான். துஅமத்தன் லில் மசாகீன், ஏழைகளுக்கு உணவாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இரண்டு முக்கியமான நோக்கங்களுக்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு விதித்திருக்கிறான். இதை பொறுத்தவரையில் இது ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடு. நோன்பாளி தன்னுடைய நோன்பினுடைய பூரணத்தன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமலை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். இதன் மூலம் எங்களுடைய நோன்புக்கு தூய்மை கிடைக்கிறது. மிஸ்கீன் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு அல்லாஹு தஆலா உணவாகவும் அதை ஆக்கியிருக்கிறான். ஏனென்று சொன்னால், நோன்பினுடைய கடைசியிலே நாங்கள் நோன்பு மாதத்தினுடைய கடைசியாக சூரியன் மறைந்ததுடன் இது நாங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது அடுத்த நாள் பெருநாத்தினம், அந்த தினத்திலே ஏழைகளுக்கு உணவாகவும், ஏழைகளின் உள்ளங்களிலே சந்தோஷத்தை நாங்கள்
செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் அல்லாஹு தாலா இந்த வணக்கத்தை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். இதை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى, யார் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற வணக்கத்தை செய்கிறாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார். அது மட்டுமல்லாமல் வ ذكر اسم ربه فصلى, ரப்பனுடைய பேரை ஞாபகம் மூட்டி ஃபஸல்லா தொழுதார் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் சொல்லி காட்டுறான். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு நாங்கள் தொழுகைக்கு சென்றால் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது எங்களுக்கு தூய்மைப்படுத்தக்கூடியது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றிய மனிதன் வெற்றியடைந்த மனிதன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுறான். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு யார் மீது கடமையாக்கினார்கள் என்ற விடயத்தை நாங்கள் நோக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஜகாத்துல் ஃபித்ர் ஃபர்துன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற கடமை ஃபர்து கடமையாகும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி அலா குல்லி ஹுர்ரின் அவ் அப்தின் தக்கரின் அவ் உன்சா மினல் முஸ்லிமீன், ஆண்கள் பெண்கள் அடிமைகள் சுதந்திரவான்கள் அனைவர் மீதும் இந்த நோம்பினுடைய இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்றக்கூடிய இந்த வணக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு கடமையாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எங்களுக்கு கடமையாக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடாகும். அபூ சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடும் பொழுது, இன்னா குன்னா நுஹ்ரிஜு இது கான ஃபீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி அன் குல்லி சகீரின் வ கபீரின் ஹுர்ரின் அவ் மம்லூக்கின் ஸாஅ மின் துஆமின் அவ் ஸாஅ மின் அக்தின் அவ் ஸாஅ மின் ஷஈரின் அவ் ஸாஅ மின் தம்ரின் அவ் ஸாஅ மின் ஜபீப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை ஒவ்வொரு சிறுவர்கள் பெரியவர்கள் அடிமைகள் சுதந்திரவான்கள் அனைவரும் மீது நாங்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்தோம். சா மின் தஆம், சா அதாவது உணவில் மனிதர்கள் உணவாக மேற்கொள்கின்ற அந்த விடயத்தில் நாங்கள் உணவுப் பொருட்கள் இருந்து ஒரு சா அளவு நாங்கள் கொடுப்போம். அது பொதுவாக நாங்கள் கோதுமை, தொழில் கோதுமை, அது மட்டுமல்லாமல் காய்ந்த திராட்சை, அது மட்டுமல்லாமல் ஒரு வகையான பாலை பதப்படுத்திய ஒரு வகையான ஒரு அமைப்பில் நாங்கள் அதையும் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தோம் நாங்கள் என்ற விடயத்தை அபூ சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு சொல்கிறார்கள். அந்த காலத்தில் பிரதானமான 5 உணவுகளில் அவங்க ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ற விடயத்தை எங்களுக்கு இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாக இது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஒரு சமூகத்தில் உணவாக மேற்கொள்கின்ற அந்த உணவு வகைகளில் ஜகாத்துல் ஃபித்ர் நாங்கள் கொடுக்க முடியும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் இதை நிறைவேற்றக்கூடிய நேரத்தை பொறுத்தவரையில், அதாவது ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறைந்த அந்த மக்ரிப் அந்த வேளையிலிருந்து நாங்கள் பெர்னா தொழுகைக்கு செல்வதற்கு முன்னர், அதாவது பெர்னா தொழுகை நிறைவேற்றுக்கு முன்னர் நாங்கள் இதை நிறைவேற்றுவது மிக விரும்பத்தக்க ஒரு விடயமாகும். அது மட்டுமல்லாமல் அப்படி எங்களுக்கு நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமை எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், அதாவது இந்த நோம்பினுடைய கடைசி நோம்பினுடைய, அதாவது நாங்கள் கடைசி முதலாவது 2வது நோம்பினுடைய ஆரம்பமாக கொண்டும் இதை நாங்கள் நிறைவேற்றலாம். பொதுவாக ஒரு மாதம் ரமதானுடைய மாதம் 29 முடிவடையும் என்று சொன்னால் நாங்கள் 29, 28 போன்ற அந்த 2 நாட்களில் இருந்து நாங்கள் ஆரம்பமாக இதை நாங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற கடமையை நாங்கள் கொடுக்க முடியும். பொதுவாக
சிறந்தது எங்களுக்கு, அதாவது ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறைந்திலிருந்து தொழுகை நிறைவேற்றுக்கு முன்னர் நாங்கள் இதை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் ரமதானுடைய கடைசி நாளிலிருந்து 1 அல்லது 2 நாட்கள் இருந்து நாங்கள் ஆரம்பமாக இதை நிறைவேற்றலாம். அதாவது 28, 29 போன்ற ரமதானுடைய தினங்களிலிருந்து நாங்கள் இதை ஆரம்பமாக கொடுக்கலாம் என்ற விடயத்தையும் சஹாபாக்கள் எங்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த எவ்வளவு அளவு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது சா மினத் தஆம் சொன்னாங்க. அதாவது உணவு வகையிலிருந்து சா வகை ஒன்று அளவு நாங்கள் கொடுக்க வேண்டும். பொதுவாக ஒரு பொதுவான ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மனிதர் ஒரு நிதானமான தன்னுடைய 4 முறை கையால் அள்ளி போடுகின்ற அந்த முறை, அந்த அளவு நாங்கள் கொடுக்க வேண்டும். பொதுவாக ஒரு சாதாரண மனிதர், ஒரு நடுநிலையான ஒரு மனிதர் நம்முடைய கையால் 2 கையை முனைத்து 4 முறை அள்ளி போட்டால் எந்த அளவு வருமோ அந்த அளவை நாங்கள் சா என்று குறிப்பிடுவோம். பொதுவாக இப்போ எங்களுடைய கிலோ கணக்கின் அடிப்படையிலே 2.5 கிலோ அல்லது 3 கிலோ நாங்கள் கொடுக்க வேண்டும். இது ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய ஒரு அளவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சா என்று சொல்லக்கூடிய 2.5 தொடக்கம் 3 வரையிலான கிலோ உள்ளடக்கத்தை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது எங்களுடைய நோன்பை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகும். பொதுவாக தொழுகையிலே நாங்கள் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு எவ்வாறு நாங்கள் மறதிக்கான சுஜூது சஜ்தா லிஸ்ஸஹு என்று நாங்கள் மறதிக்கான சுஜூது செய்து நாங்கள் அந்த தொழுகையை தவறுகளை பூர்ணப்படுத்திக் கொள்கிறோமோ, அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோன்புக்கு எங்களுடைய நோன்பில் ஏற்பட்ட குறைபாடுகளை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற வணக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். உண்மையிலே நாங்கள் அனைவரும் இந்த ரமதானுடைய காலத்திலே ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த கடமையான இந்த வணக்கத்தை உயிர்ப்பித்த நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأظلنا شهر السلام ضيف يزور بكل عام فإذا أهل هلاله في الكون ينحسر الظلام في الكون ينحسر